வெல்கம் டு உதய ஆன்டிக். இந்த வீக் ஆன்லைன் சேனல் மார்க்க 39 தான் பார்க்க போறோம். நம்ம உதய ஆன்டிக் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் கம்ப்ளீட் ஆயிருக்குது. அதாவது இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்குது. எல்லாருமே நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணனால இவ்வளவு தூரம் என்னால் வர முடிஞ்சிச்சு. அதே மாதிரி நம்ம இன்னும் நிறைய க்ரோ ஆகிட்டே இருக்கணும். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எப்போதுமே வேணும். நியூ கம்பர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க உள்ள போய் என்ன பார்க்கலாம். இங்கே பாருங்க, எல்லாரோட ஃபேவரட் கடாய் கேரளா கடாய் தான். லார்ஜ் சைஸ்னாலே நிறைய பேர் எங்கிட்ட டிஎம் பண்ணிட்டே இருந்தீங்க. அந்த மாதிரி கிடச்சிருக்கு. ரொம்ப நல்ல பீஸாகவும் கிடச்சிருக்கு. வித் பாலிஷோட ஆன்டிக் பாலிஷிங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பூனுமே பார்த்தீங்கன்னா வெங்கல கரண்டி. இதுங்க உங்களுக்கு நான் ஜூமில் காட்டுறேன். இங்கே பாருங்க, அந்த காலத்தில் யூஸ் பண்ணது தான். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு உள்ளே நீட்டாக தான் இருக்குது. நீங்கள் அப்படியே வாங்கி சமைக்கலாம், ஒரு பிரச்சனையும் வராது. நம்ம அப்படியே சமைச்சு சாப்பிட்ற கண்டிஷன் தான். வெங்கலம் தாங்க இது, அதாவது பிரான்ஸ் தான் மெட்டீரியல். 4 இன்ச் இருக்குது ஹைட்டு. வித்து பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச் இருக்குது. இந்த வாட்டி நமக்கு நிறைய ஆன்டிக் பீஸாக கிடச்சிருக்கு. நீங்கள் எதை வாங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு நல்ல நல்ல பீஸஸ்லாம் கிடச்சிருக்கு. பால் செம்பிளே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. செம்மையான பீஸ். நீங்கள் இது ரெட்டை விளிம்பு கொடுத்து அப்படியே ஒரு டேமேஜ் கிடையாது. அப்படியே நீட்டாக இருக்குது. உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்கி யூஸ் பண்ணுற கண்டிஷனு பாருங்கள். அது கரெக்டாக அந்த கேப் கூட பாருங்கள் கரெக்டாக க்ளோஸ் ஆகும். பார்த்தீங்களா, அந்தளவுக்கு நீட்டாக செட்டாக கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேரு இந்த மாதிரி பீஸ்லாம். ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் அகைன் எப்போ கிடைக்கும் நமக்கு சொல்லவே முடியாது. அதே மாதிரி இது ஒரு மில்க் பவுல். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பயங்கர வருஷம் ஓல்டு. அதை விடக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 இயர்ஸ் ஓல்டுங்க. பாருங்கள், அந்த கலர் வச்சே உங்களுக்கு தெரியும். நல்ல ஆன்டிக்கு. இதெல்லாம் செம்மையான ஆன்டிக் பீஸ். நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்க வாய்ப்பே கிடையாது. நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நமக்கே இது வந்துட்டு நமக்கு ரொம்ப மாதம் கழிச்சு தான் இப்போ மறுபடியும் அகைன் மில்க் பவுல்ஸ்லாம் கிடச்சிருக்குது. அவ்வளோ ரேரான ப்ராடக்ட்ஸு. இங்கே பாருங்கள், உள்ளலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. வாங்கி அப்படியே யூஸ் பண்ணுற கண்டிஷனு பார்த்துக்கோங்க. இது ஒரு மில்க் பவுலு. கீ பாட்டு நல்ல வெயிட்டாக இருக்குங்க. பாருங்கள், அந்த காலத்து வெட்டெழுத்து பாருங்கள் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். என்ன எழுத்துன்னு கூட தெரில, அந்த அளவுக்கு போல்டு ப்ராடக்ட்ஸு. இங்கே பாருங்கள், உள்ளலாம் பாருங்கள். சரி, உள்ளலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெங்கலம். எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான் மெட்டீரியல், அதாவது வெங்கலம் தான் மெட்டீரியல். இதெல்லாம் பாருங்கள் உள்ளே நல்ல இந்த மாதிரி வைக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ப முடியுதா? பார்த்தீங்களா, அவ்வளோ நீட்டாக இருக்குது. நல்ல கண்டிஷனாக கிடச்சிருக்கு. இதோட சைஸஸ் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். பவுல் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக டிசைன் பண்ணி இருக்குது. வித் பாலிஷோடு கிடச்சிருக்கு. நல்ல கண்டிஷனாக இருக்குது. செம்மையான ஒரு ஆன்டிக் பீஸுங்க. 2 பவுலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டைப்பான பவுலு. ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான் மெட்டீரியலு. இந்த ஸ்பூன் மட்டும் பிராஸ். இந்த ஸ்பூன் மட்டும் பிராஸில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏன் செட்டாக வச்சிங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க பாருங்கள். இந்த ஸ்பூனுக்கும் இந்த பவுலுக்கும் நல்லா க்யூட்டாக செட்டாக ஆச்சு. அதனால தான் நம்ம அந்த ஸ்பூனை செட்டாக வச்சுருக்கிறது. இது பாருங்களேன், ஃபுல்லாக டிசைன். இதெல்லாம் ரொம்ப ரேர் பீஸுங்க. இந்த மாதிரி மெட்டலில் பிரான்ஸில் இந்த மாதிரி டிசைன்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபுல்லாகவே அப்படியே உட்காந்து பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப அழகாக நீட்டாக. இந்த மாதிரி ஷேப்லாம் நமக்கு செய்யும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா செய்கிறதே. அவ்வளோ அழகாக உன்னிப்பாக கவனித்து தான் இதெல்லாம் செய்ய முடியுங்க பாருங்கள். ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ரெண்டும். பாருங்கள், நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்த பூ கூட நமக்கு அகைன் ஒன்று கிடச்சிருக்குது. பிராஸ் தான் மெட்டீரியலு. உள்ளேயும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரேர் பீஸு, ஆன்டிக் பீஸும் கூட தான். பார்த்துக்கோங்க, பிராஸ்லேயே ஒரு குட்டி தாம்பலம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இந்த பிளேட்டு நம்ம மினி பிளேட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பூஜைக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டைனிங்கில் வச்சுக்கலாம். ரொம்ப க்யூட்டான பிளேட் தான். சைடில் நிறைய ஃப்ளவர்லாம் டிசைன் பண்ணியிருப்பாங்க. நல்லா ஓப்பன் ஒர்க். இந்த சைடில் இதெல்லாம் வந்துட்டு ஓப்பன் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. சுற்றி நிறைய பேர் சைஸ் தான் இஷ்யூ ஆகுது. நல்லா சைஸ் பார்த்துக்கோங்க. 6.5 இன்ச். நீங்கள் வந்துட்டு வீடியோலையும் ஃபோட்டோலையும் நமக்கு சில நேரம் ப்ராடக்ட் பெருசாக தெரியும். அதனால தான் நமக்கு சைஸ் மென்ஷன் பண்ணி கிளியராக கொடுக்குறோம். ஸோ எல்லாருமே சைஸை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஒரு அழகான ஒரு சரஸ்வதி வித் மயிலோடு இருக்கிறாங்க. மயிலோட சரஸ்வதி கிடைக்கிறது ரொம்ப ரேரு. அதனால தான் இதை வந்துட்டு ரேர் பீஸுன்னு சொல்கிறது. பாருங்கள், சுற்றி ஃபுல்லாக ஓப்பன் ஒர்க்கு அவ்வளோ அழகாக இருக்கும். பின்னாடி நம்ம ஹேங்கிங்கில் தொங்க விட்டுக்கலாம். வாலில் நல்ல கண்டிஷனு, ஒரு டேமேஜும் கிடையாது. இந்த லைட்டாக இந்த நெரிசல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நீட்டாக கிளியராக உங்களுக்கு கொடுக்கும்போது கரெக்ட் பண்ணி தான் கொடுப்பேன். ஸோ அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளனால தான் இப்படி இருக்குது. இந்த கண்டிஷனில் 10 இன்ச் இருக்குது ஹைட்டு. இது ரொம்ப ரொம்ப ரேரான லேம்புக்கு. பிரான்ஸ் தான் மெட்டீரியல். நல்ல வெயிட்டாகவும் இருக்கும். இதில் என்ன ஸ்பெஷல், ஏன் ரேருன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆழ்வார் திருநகர் பெருமாள் விளக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அதோட அம்சமே பார்த்தீங்கன்னா இங்கே 1 லாக் டைப் தான். வெயிட்டாக இருக்கிறனால நம்மளால் தூக்க முடியல பாருங்கள். அதோட
இது பாருங்களேன், த்ரெட்டு போடுற இடத்த எவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாங்கன்ட்டு. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜ் ஆகலை. இவ்வளோ வருஷம் பாதுகாப்பாக இருந்திருக்குது. பயங்கர வருஷம் ஓல்டுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 150 இயர்ஸ் இருக்கும். செம்ம வெயிட்டும் கூட தான், ஒரு டேமேஜும் கிடையாது. 1 லாக் டைப் தான். இங்கே வந்து பாருங்கள், மசூமில் காட்டுங்க. இங்கே பாருங்கள், 1 லாக் டைப் தான். பக்காவான கண்டிஷனு. நமக்கு லாக் மட்டும் ரொம்ப வருஷம் ஆனால் நமக்கு தேஞ்சிடும். அது அப்படிலாம் மோஸ்ட்லி ஓல்டு லேம்ப்லாம் அந்த மாதிரி கண்டிஷன்லாம் கிடைக்கும். மற்றபடி அது டேமேஜ்னு சொல்லவே மாட்டாங்க. அவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதனால அந்த மாதிரி ஆகும்னு சொல்லுவாங்க. ஏன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா 30 இன்ச் இருக்குது. கரெக்டாக 30 இன்ச் சைஸு. ரொம்ப ரேரான லேம்ப்பு. ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ரொம்ப பெஸ்ட் லேம்புங்க. நிறைய ரேர் பீஸ்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இது என்ன புதுசாக இருக்குது வித்தியாசமாக அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதாவது முறுக்கு சுடுறது, அப்படிலாம் இடியாப்பம் புளிகிறது தான். அந்த காலத்திலே பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். வெங்கலம் தான், அதுதான் இதில் ஹைலைட்டே. பிரான்ஸ்லேயே பண்ணியிருக்கிறாங்க, பிராஸ் கிடையாது. இங்கே பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணும்போது அப்படியே ஓப்பன் ஆகும். கீழே கீழே பாருங்கள், ஓப்பன் ஆகுதா பாருங்கள், வேறு லெவலில். இதில் நம்ம அடியில் வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு இருங்க, நான் உங்களுக்கு தனித்தனியாக எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு காமிச்சிட்டேன்னா, இதில் நம்ம வந்துட்டு மாவு எப்படி நம்ம எல்லாம் நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள், இன்னும் ஹைட்டாகவே ஓப்பன் பண்ணிக்கிட்டு, இவ்வளோ ஹைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு நல்லா மாவை நம்ம செஞ்சு இதுக்குள்ளே வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடி இப்படியே நம்ம சுற்றிட்டே வரணும். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக செஞ்சுருக்குறாங்கல்ல. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த இது நான் இதுக்கு அதில் காஸ்ட் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்படியே நம்ம புளிய இப்படி சுத்த கீழே நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இருங்க, நான் உங்களுக்கு ஒன்றுனா கழட்டி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கொடுத்துருக்க ரெண்டுமே வுட்டில் கொடுத்துருக்காங்க. இது மற்றது எல்லாமே பிரான்ஸு. இருங்க, நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இப்படி நம்ம டைட் பண்ணுறதுக்கு, ஓப்பன் பண்ணுறதுக்கு தான். செம்மல்ல, எவ்வளோ அழகாக உட்காந்து யோசிச்சு செஞ்சுருக்குறாங்க. நம்ம நட்டெல்லாம் நம்ம பத்திரமா வச்சுக்கணும். ரொம்ப ஆன்டிக் பீஸுங்க, ரொம்ப ரேரும் கூட தான். இந்த மாதிரிலாம் நம்ம வாங்கி வைக்கும் போது தான் செம்மையாக இருக்கும். ஒரு ஆன்டிக் ஃபீல் கண்டிப்பாக அப்படியே நமக்கு ஒரு குட் வைப் வரும். இங்கே பாருங்கள், நம்ம தனியாக ஓப்பன் பண்ணிக்கலாம், தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுவுமே மேலே தனியாக ஓப்பன் ஆகும். நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பும்போது நான் உங்களுக்கு கிளியராக அனுப்புகிறேன் தனியாக. இதுக்கப்புறம் பாருங்கள், இதை வந்துட்டு நம்ம இங்கே பாருங்கள், உள்ளே வந்து காட்டுங்க. பாருங்கள், உள்ளே பாருங்கள், இப்படி உள்ளே இருக்குதா புளியறதுக்கு. இப்போ நம்ம கீழே நம்ம ஓப்பன் பண்ணால் தான் அப்படி தனியாக வரும். பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ணியாச்சா. 2 சில்லு கொடுத்துருப்பாங்க. நல்ல வெங்கலம், கட்டி வெங்கலம். சில்லே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கட்டியாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்த்தீங்களா, நம்ம இடியா போகிறது இதுக்கு அடியில் நம்ம சுற்றிக்கிறதுக்கு. அப்புறம் நம்ம இதெல்லாம் ஆன்டிக் பீஸுங்க, மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. கீழேயும் பார்த்துக்கோங்க, நல்லா ஸ்டாண்டு மாதிரி கொடுத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரான்ஸு. இந்த கைப்பிடி மட்டும் வுட்டில் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கேரளா வெள்ளோடு பிரான்ஸாக வித் சீலோடு கிடச்சிருக்கு. நிறைய பேர் சீலோட வேணும்னு கேட்பீங்க. அந்த மாதிரி தான் நமக்கு எல்லாமே சீல் ப்ராடக்டாக கிடச்சிருக்கு. அதுவும் ரொம்ப ரொம்ப ரேர் ப்ராடக்ட்ஸ்லாம் கிடச்சிருக்குது. இங்கே பாருங்கள், அந்த காலத்து நல்ல ஒரு பொன் நிறத்தில் இருக்கக்கூடிய வெள்ளோடு பிரான்ஸு. இங்கே பாருங்கள், உள்ளேயும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸ் பவுல் வெள்ளோடில் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. ஸோ மிஸ் பண்ணால் வாங்கிக்கோங்க. லார்ஜ் சைஸ் கூட ஈஸியாக கிடச்சிரும். இந்த மாதிரி மீடியம் சைஸு, ஸ்மால் சைஸ்லாம் ரொம்ப ரேரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஆன்டிக் பீஸுங்க. ஏன் சொல்கிறேன்னா, ட்ரிவாண்ட்ரமில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது செஞ்சுருக்கிறாங்க. அதாவது அரண்மனை பீஸு. உள்ளேயும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. நல்ல வெள்ளோடு பிரான்ஸ் தான். இந்த மாதிரி ஷேப்லலாம் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. நல்ல ஒரு ஷேப்புங்க. இந்த ஷேப் நிஜமாவே சொல்கிறேன், அகைன் நமக்கு திரும்ப கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. இருக்கும்போதே ரொம்ப ரொம்ப ரேர் பீஸு. உள்ளேயுமே நீட்டாக தான் இருக்குது. நீங்கள் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணுற கண்டிஷன். பாருங்கள், ஒயிட் பிரான்ஸ்லேயே ஒரு நல்ல ஒரு ஸ்மால் சைஸு, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இங்கே பார்த்துக்கோங்க, உள்ளேயும் பார்த்துக்கோங்க, நீட்டாக இருக்குது. வாங்கி அப்படியே யூஸ் பண்ணுற கண்டிஷன் தான். இதுலேயுமே சீல் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து கேரளா சைடில் தான் இதெல்லாம் மேட் பண்ணுவாங்க. நம்ம ஊர் சைட்லாம் இது கண்டிப்பாக செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் இருக்குது. மேலே வித்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 4 இன்ச் இருக்குது. மேலே வித்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 4 இன்ச் இருக்குது. மேலே வித்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்குது. கும்பாலேயே டிஃப்ரெண்ட் ஷேப்பான கும்பா. இந்த மாதிரி கும்பா நமக்கு கிடைக்கல. இதுக்கு நம்மளாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும், அகலம் தான் நல்லா பெருசாக இருக்கும். இதில் ஹைட் நல்லா அகலமாக, அதாவது ஹைட் நல்லா கொடுத்துருக்காங்க. உள்ளே பாருங்கள், நல்லா உள் வாங்கி இருக்கும். நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது, நல்ல கண்டிஷன். வித் ஆன்டிக் பாலிஷோட கிடச்சிருக்கு. பாருங்கள், நல்லா சந்தன கும்பா மாதிரி. இது வந்து சாப்பிட்ற கும்பா. இதுவுமே நீங்கள் நம்ம ஏதாச்சும் பவுலில் இப்போது ஃப்ரூட் கஸ்டர்ட் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்றோம்னா கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஆன்டிக் பாலிஷ் தான் பண்ணியிருக்காங்க. நல்லா வாஷ் பண்ணோம்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன் இந்த ஃப்ளவரும் வச்சு காட்டியிருக்கேன்னா, அது என்ன, ஏன்னா நார்மலாக பார்க்கும்போது அது என்ன ப்ராடக்ட்னே நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் நம்ம ஃப்ளவரையும் சேர்த்து வச்சுருக்கிறேன். இது ப்ரான்ஸுங்க, நல்ல வெயிட்டு, பயங்கர வெயிட். என்னால் தூக்கவே முடியல, அந்தளவுக்கு வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி வெங்கலம், ஒரு டேமேஜ் கிடையாது. அவ்வளோ நல்ல வெங்கலத்தில் பண்ணியிருக்கிறாங்க.
நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. இதெல்லாம் வச்சோம்னா நமக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நம்ம வீட்டு வாசல்லையாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா நம்ம ரூம்குள்ளே இருக்கட்டும், அந்த மாதிரி டைம்லாம் வச்சோம்னா ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். சைஸ் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பேஸ்கெட் தான். அதாவது பிரான்ஸ்லேயே பண்ணியிருக்கிறாங்க. சுற்றி பாருங்கள், ஓப்பன் டிசைன் ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. மெட்டீரியல் பிரான்ஸில் கிடைக்கிறதா ரொம்ப ரேருங்க. பிராஸ் கூட ஈஸியாக கிடச்சிரும். பிரான்ஸில் இந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்க கஷ்டம். அதுவும் இல்லாமல் இந்த நெலிசல்லாம் உங்களுக்கு சரி பண்ணி தான் நான் கொடுப்பேன். இப்போ நம்ம கிடைச்சதும் அப்படியே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து நல்லா ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பிரான்ஸ்லேயே பண்ண மயிலுங்க, ஃபுல்லாக டிசைன் அந்த காலத்து பெயிண்டிங்க்கு அப்படியே ஆன்டிக் பீஸை அப்படியே காமிச்சிருக்கிறோம். ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே அந்த காலத்தில் பண்ண பெயிண்டிங்கு, பிரான்ஸு மெட்டீரியலு ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாங்கன்ட்டு. அந்த கழுத்தில் பண்ண டிசைன் கூட பாருங்கள், அது பெயிண்ட்டுன்னு நம்ம நினைப்போம், ஆனால் அது பெயிண்ட் இல்லை, அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. அதுக்கு மேலே பெயிண்ட் அடிக்கிறனால தான் அந்த மாதிரி கரெக்டாக இருந்திருக்கு. அவ்வளோ அழகாக அமைப்பாக செஞ்சுருக்குறாங்க. ஒரு சின்ன டேமேஜ் கூட கிடையாது. இந்த இடத்துல மட்டும் லைட்டாக பெண்டாக இருக்கும், மற்றபடி அது வந்து டேமேஜும் சொல்ல முடியாது. மயில் அப்படி தானே அப்படி இறங்கி தான் வரும், அந்த மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. பிரான்ஸ் தான் மெட்டீரியல், ரொம்ப ரேரான மயில். ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. எல்லாருமே நம்மக்கிட்ட நிறைய டிஎம் பண்ணிங்க. ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் கிடச்சிருக்கு வாலூர்லேயே. அதுவும் பார்த்தீங்கன்னா வெள்ளோடு பிரான்ஸ். நார்மல் பிரான்ஸில் கூட மோஸ்ட்லி அதுவுமே ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். அதுவும் வெள்ளோடு பிரான்ஸில் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது ஒரு 100%ல 10% தான் கிடைக்கும், அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா சைடில் உள்ளது தான். நல்ல ஒயிட் பிரான்ஸும் அது இவ்வளோ நீட்டான கண்டிஷன்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. பாருங்கள், நல்லா ஒர்த்துங்க. நல்ல ஒரு மீடியம் சைஸ் தான், ரொம்ப ஸ்மாலும் கிடையாது, ரொம்ப லார்ஜும் கிடையாது. நல்ல மீடியம் சைஸில் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ரெட்டை சாம்பிராணி கரண்டின்னு சொல்லுவாங்க. 2 தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே பிரான்ஸ் தான் மெட்டீரியல். பின்னாடி பார்த்துக்கோங்க, அந்த காலத்து வெட்டெழுத்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ரொம்ப அழகாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்பு. இதில் ஒரு லாக் மாதிரி ஒரு மூடி மாதிரி வருமா, அந்த மூடி நமக்கு கிடைக்கல. இந்த மாதிரி கண்டிஷனில் தான் கிடச்சிச்சு. இதுவுமே வந்துட்டு ரொம்ப ரேர் தாங்க. ரெட்டை சாம்பிராணின்னு சொல்லுவாங்க. மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. ரொம்ப ரேர் பீஸு, நல்ல ஆன்டிக் பீஸும் கூட. ஒரு சின்ன பிரான்ஸ் பவுல் தாங்க இது. பாருங்கள், நல்ல கண்டிஷனாக கிடச்சிருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. இந்த 2 பவுலு, இந்த 2 பவுலும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உள்ள பண்ணுதுங்க. உள்ளே ஃபுல்லாக அவ்வளோ டிசைன் பண்ணியிருப்பாங்க, வெளியும் ஃபுல்லாக டிசைன். இந்த மாதிரி நமக்கு ஒரு போன வாட்டி ஒரு பவுல் கிடச்சிச்சு, அதை மாதிரி தான் இதுவும் ஃபுல்லாகவே கையாலே தான் பண்ணுவாங்க இந்த டிசைன்லாம். ஸோ மிஸ் பண்ணால் வாங்கிக்கோங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான் மெட்டீரியல். இங்கே பாருங்கள், வெத்தலை பெட்டி, அதாவது ஜுவல் பாக்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது முன்னாடி வெத்தலை பெட்டியாக இருந்துச்சு, இப்போ நம்ம வெத்தலை பெட்டி தான் யூஸ் பண்ணணும் இல்லை. ஃபுல்லாக இந்த இடத்துலலாம் டிசைன் பாருங்கள், இந்த லாக்லாம் டிசைன் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். உள்ளேயுமே இந்த டப்பாவில் டிசைன் பாருங்கள், ஃபுல்லாகவே நல்ல ஆன்டிக் பீஸு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு சின்ன டேமேஜ் கூட கிடையாது, நல்ல கண்டிஷனாக கிடச்சிருக்கு. இதை பாருங்கள், நல்ல லாக் ஆகும், ஒரு சின்ன டேமேஜ் கிடையாது, ஃபுல்லாகவே நல்ல கண்டிஷன். பிராஸ் தான் மெட்டீரியல். இங்கே பாருங்கள், ரொம்ப அழகான மயில் வச்சு ஒரு ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது மயிலோட இறகு தான் இந்த மாதிரி டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நடுவில் ஒரு மயில் இருக்குது, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பிரான்ஸ் தான் மெட்டீரியல், நல்ல கண்டிஷனாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி கண்டிஷன்லாம் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி டிசைன் வச்ச பவுலாம் ரொம்ப ரொம்ப ரேரு, ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்படி வச்சுக்கு பார்க்கும்போதே. சைஸ் பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச் இருக்குது. நல்ல ஒரு பிளேட்டு, நல்ல கட்டி வெங்கல பிளேட்டு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுதான். நான் வந்துட்டு இதை நான் பார்க்கும்போது எப்படி கண்டிஷன் இருந்துச்சுன்னா செம்மையான பிளாக்கான கண்டிஷன். அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஓல்டு, ஒரு 120 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அந்த கண்டிஷனாக வந்துச்சு. அதனால தான் நம்ம பாலிஷ், ஆன்டிக் பாலிஷ் பண்ணி நம்ம அப்படியே வச்சிருக்கிறது. ஏன் நம்ம ஆன்டிக் பாலிஷ் பண்ணோம், நீங்கள் அப்படியே கொடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா, அப்படியே கொடுத்தா நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். அந்தளவுக்கு ஊற வச்சு வாஷ் பண்ணணும். அதனால தான் நம்ம ஆன்டிக் பாலிஷ் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப நல்ல கண்டிஷன், நம்ம சாப்பிட்டுக்கலாம். மற்றபடி அந்த மாதிரி பழசு எப்படி சாப்பிட்றது, நம்ம வாஷ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆன்டிக் பாலிஷ் பண்ணி நம்ம அப்படியே யூஸ் பண்ணுற கண்டிஷனுக்கு நம்ம கொண்டு வருவோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது ஒரு தாம்பலம். சைஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது. இங்கே பாருங்கள், நான் சைஸ் எனக்கு வச்சு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. இந்த அளவுக்கு சைஸ் இது பார்த்துக்கோங்க. நல்லா ஒரு மீடியம் சைஸு. ஒரு நேம் பிரிண்ட் எதுவுமே கிடையாது. அந்த காலத்தில் எப்படின்னா நம்ம பொருள் எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி நம்ம எல்லாத்துலேயும் மோஸ்ட்லி நேம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உள்ளே பண்ணாதது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. நல்ல வெயிட், தூக்க முடியல, அவ்வளோ வெயிட்டாக நல்லா அந்த காலத்துக்கு கொடுதுங்க. பாருங்கள், அந்த செஞ்சதுலே தெரியும், கையாலே தான் செஞ்சுருக்குறாங்க அந்த காலத்தில். நல்ல பெரிய தாம்பரம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஃபங்க்ஷன் டைமில். ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா 13 இன்ச் இருக்குது, பார்த்தீங்கன்னா 9 இன்ச் இருக்குது. மீடியம் சைஸ் தாம்பரத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11 இன்ச் இருக்குது. உங்களுக்கே தெரியும் இட்லி ஸ்டீமரில் ரேர் மாடல் குமிழ் வச்சதுன்னு. அந்த மாதிரி குமிழ் வச்சு தான் நமக்கு கிடச்சிருக்கு, அதுவும் சப்பர் டைப்பில். இப்போ பாருங்கள், குமிழ் வச்சு இருக்கும். பிராஸ் தான் மெட்டீரியல். உள்ளேயுமே இங்கே பாருங்கள், நல்ல ஓல்டு பீஸ். நமக்கு ஆன்டிக் பீஸ் நமக்கு ஆன்டிக்காக காட்டினா தான் அதுக்கு ஒரு வேல்யூவே. ஏன்னா இந்த குமிழ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நல்ல பெரிய பெரிய இட்லி பாருங்கள். அந்த காலத்தில் நல்லா சாப்பிடுவாங்கல்ல, கண் வைக்கிறேன் எடுத்துக்காதீங்க. அந்த காலத்தில் அப்படின்னா இப்படி தான் நிறையா சாப்பிடுவாங்க, நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. அதை தான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நல்ல பெரிய பெரிய இட்லியாக இருக்கலாம். இந்த இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் டைமில் ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்கல்ல, சென இட்லி வைக்கிறது கூட நீங்கள் இதை இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள், ஏன்னா நல்ல பெரிய சைஸாக இட்லி கிடைக்கும். நல்லா குமிழ் வச்ச சைஸு, நல்ல சைடில் கொடுத்துருக்காங்க. ரிங்கு நல்ல வெயிட்டாகவும் கொடுத்துருக்காங்க, நல்ல கண்டிஷன். இங்கே பாருங்கள், கார்த்திகைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கார்த்திகை விளக்கு தான் பிரான்ஸில் கிடச்சிருக்குது. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மால் சைஸில் ஒன்று மட்டும் கிடச்சிருக்கு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டாக
3 பேர் இருக்கும். செட்டாக 3 பேர்ஸ் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் லேம்ப்ஸ் தான். பாருங்கள், நல்லா இருக்கும் கார்த்திகைக்கு நீங்கள். இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்டிக் திங்ஸ். இதை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணா மேலே ஸ்கீனில் கொடுத்துக்க நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இவ்வளோ வருஷம் 1 இயராக சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.